Hello friends, welcome to Chandru's Road Trip. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்ல எல்லாம் யூஸ் பண்ற ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டேஷ் கேமோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ரீசெண்டா நம்மளோட பைக் அண்ட் கார் ஆக்சிடென்ட்க்குள்ளானதா நம்ம சொல்லியிருந்தோம். அந்த இஷ்யூல இருந்து வெளியே வர்றதுக்கு சிசிடிவி ரொம்ப முக்கியமான காரணமா இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் நம்ம வண்டி சிசிடிவி கவரேஜ்க்குள்ள இருக்குமான்னு கேட்டா சொல்ல முடியாது. அதனால தான் காரோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ஒரு சிசிடிவி நாமளாவே கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த டேஷ் கேமை நம்ம வாங்கியிருக்கோம். 70 மாயோட A800S தான் இந்த டேஷ் கேமோட மாடல். இந்த டிவைஸோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமாகவே இருக்கு. ஒரு பிரீமியம் மொபைல் ஃபோன் எப்படி பேக் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த கேமரா டிவைஸை பேக் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸோட கவரை ஓப்பன் பண்ணதுமே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேம் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த செக்ஷனுக்குள்ள அதுக்கு தேவையான கேபிள்ஸ் மவுண்ட் எல்லாமே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் கேம் கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள் ஒன்று, ஃப்ரண்ட் கேம் கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள் ஒன்று, கேபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஹேண்டில் ஒன்று, இது போக மவுண்ட் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வர ரியர் கேமரானது கொஞ்சம் குட்டியாகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்குது. இந்த கேமராவை நம்ம ரியர் கிளாஸில் பிளேஸ் பண்ணோம்னா கேமரா மாட்டிருக்கிற மாதிரியே தெரியாது. இதில் வர ஃப்ரண்ட் கேமானது ரொம்ப நீட்டான டிசைனாக இருக்குது. ஆனால் கையில் தூக்கி பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவியாகவே ஃபீல் பண்ணுது. நம்ம ஃப்ரண்ட் கிளாஸில் ஸ்டிக்கர் பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மவுண்டை ஸ்டிக் பண்ணுவோம். ஸ்டிக் பண்ணிட்டு தான் இந்த கேமராவை அதில் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட் கேம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால எவ்வளோ நாளைக்கு இந்த மவுண்டில் தாங்கும் அப்படின்றது தெரியாது. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த டிவைஸில் சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வர கேமராவோட ஐ ஆனது அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. இதனால நமக்கு ஏற்ற மாதிரி டாப் டு பாட்டம் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு ஸ்லாட் மற்றும் கேமராவோட கேபிள் கனெக்ட் பண்ணுற ஸ்லாட் எல்லாமே இந்த டிவைஸோட சைடுலயே கொடுத்திருக்காங்க. இந்த பேக்கேஜ்ல இருந்த அடிஷனல் கவர் ஒன்று ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அதுக்குள்ள கேமரா மவுண்டை கிளாஸ்ல ஸ்டிக் பண்றதுக்கான எக்ஸ்ட்ரா மவுண்ட் கொடுத்திருக்காங்க. இன்கேஸ் ஒரு ஸ்டிக்கர் நம்ம யூஸ் பண்ணும்போது யூஸ்லெஸ்ஸா போயிருச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ் ஃப்ரண்ட் கேமரா மற்றும் ரியர் கேமராவுக்கு ரெண்டுக்குமே எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க. மெமரி கார்டு பேக்கேஜ்ல அவைலபிள் கிடையாது. இது போக இந்த டிவைஸோட யூசர் மேனுவல் இந்த பேக்கேஜ்க்குள்ள அவைலபிளா இருக்கு. தென் அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸ்ல ஒட்டுற ஸ்டிக்கர்ஸ் 4 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. 2 நம்ம யூஸ் பண்ற மாதிரியும் 2 எக்ஸ்ட்ராவாகவும் கொடுத்திருக்காங்க. ஒரு சைடு கேமராக்கு மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராவுக்குமே இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் கேமராவோட ஐபால் இந்த மாதிரி நம்மளால ட்விஸ்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் கேமரா மட்டும் இல்லாம ரியர் கேமராவுமே ட்விஸ்ட் பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இப்போ நாம இந்த டிவைஸை சுவிட்ச் ஆன் பண்ணி இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் கேமரா டிவைஸ் சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிஸ்பிளே இதில் இருக்குது. டிஸ்பிளேக்கு கீழே ஆப்ரேஷனுக்காக 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது டச் ஸ்க்ரீன் டிவைஸ் கிடையாது. இந்த பட்டனை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டிவைஸோட ஆப்ஷன்ஸை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். இது போக இந்த பட்டன்ஸ்க்கு கீழே ஒரு இண்டிகேட்டர் எல்இடி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது சுவிட்ச் ஆன் கண்டிஷனில் கிரீன் கலராகவும், ரெக்கார்டிங் கண்டிஷனில் ப்ளூ கலராகவும், எரர் கண்டிஷனில் ரெட் கலராகவும் க்ளோ ஆகுது. இதில் இருக்கிற 4 பட்டனுக்கும் பை டிஃபால்ட் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பட்டனில் மியூட் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பட்டனில் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பட்டனில் கேலரி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும், ஃபோர்த் பட்டனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்ரேஷன் அண்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குன்றதை நம்ம நேவிகேட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோ இந்த கேமரா டிவைஸில் நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்ம 70 மாயோட மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணி அது மூலமாகவும் ஆப்ரேட் பண்ண முடியும். இதில் இருக்கிற இந்த ADAS டெக்னாலஜியை ஆன் வச்சிங்கன்னா ட்ராக் சேஞ்சை மானிட்டர் பண்ணுறதுக்கும் நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த டிவைஸோட சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் போர்ட்டில் ரியர் கேமராவோட கேபிளை இன்புட்டாக கொடுக்கணும். கூடவே நம்ம சிகரெட் சார்ஜர்லேருந்து வர யூஎஸ்பியோட இன்னொரு கேபிள் இதுக்கு இன்புட்டாக போகும். அண்ட் தேர்ட் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான SD கார்டு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்லாட். இந்த டிவைஸை யூஸ் பண்ணி தான் நம்ம காரில் கேபிள் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது காரோட டேஷ்போர்டுக்குள்ள இன்டர்னலாக இந்த கேபிளை உள்ள விடுறதுக்காக இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேஷ்கேம் டிவைஸை வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணிட்டு 70 மாயோட டேஷ்கேம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம்னா இந்த டிவைஸை நம்ம மொபைல் ஆப் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லா விதமான செட்டிங்ஸ், கேலரியில் இருக்கிற வீடியோ, பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம மொபைலே ஆக்சஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும்.
இந்த 70My800S டேஷ் கேமோட இன்ஸ்டலேஷன் மற்றும் டீடைல்டு ரிவ்யூ கமிங் வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது மாதிரியான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறது வரை டேக் கேர். பை பை.